ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளோட படிக்கிறாண்டா சேனலில் சப்டிவிஷனாக நம்ம பெராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு 7th டே. ஸோ இந்த 7th டே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இதே மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன், லைக், இது எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் எனக்குள்ள ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த மாதிரியும் இருக்குது. எந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்றதும் நான் டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அண்ட் எந்த எக்ஸாம்பிள்ஸோட சொன்னால் புரியுன்றதும் நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்கிறேன். அண்ட் என்னோட வீடியோவில் சம்டைம்ஸ் நான் ஸ்பீடாக பேசும்போது இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்கான வேர்டை நான் சொல்லியிருக்கலாம். அண்ட் அது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சு கமெண்ட் செக்ஷனில் அக்கா நீங்கள் அண்ட் சொல்லலை சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸை கவனிக்கிறீங்கன்றது ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் தட். அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஆர் ஆல் லிசனிங் வெரி மச் கேர்ஃபுல்லி. எஸ், இந்த பாசிட்டிவான நோட்டோட நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம what is vowel sounds, what is consonant sound, what is vowel letters, what is consonant letters இதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டிகல்ஸ்னா என்ன அண்ட் ஆர்டிகல்ஸில் என்ன வகை இருக்குது, ஆர்டிகல்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றி தான் தெளிவாக எக்ஸாம்பிள்ஸோட விஷுவலைஸ் இமேஜஸோட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் பிஃபோர் தட் எல்லாரும் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டோட வந்து வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் எழுதி எழுதி நோட்ஸ் எடுக்கும் போது தான் உங்களுக்கு நான் நல்லா பிரெயினில் போய் பதியும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஆல்ரைட். வவல் சவுண்ட்ஸ், கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னா என்னன்னா, நான் ஒரு வார்த்தை பேசும்போது எனக்கு தொண்டையில் எந்த பிளாக்கேஜும் ஆகாமல், இடையில எந்த வைப்ரேஷனும் வராமல், ஏர் ஃப்ளோ தொண்டையிலேருந்து வாய் வரைக்கும், வாயிலிருந்து வெளியில் வர வேர்டு வரைக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வவல் சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆப்பிள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆப்பிள்னு சொல்லும் போது தொண்டையிலேருந்து லிப்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ஏர் பிளாக்கேஜும் இல்லை, எங்கேயுமே ஏர் தடுக்கலை, எங்கேயுமே ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஃப்ரீயாக இருக்குதுல்ல. ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆர் கால்டு வவல் சவுண்ட். ஓகேவா? வவல் லெட்டர்ஸ் என்னென்னா AEIOU, AEIOU. சரிங்களா? இப்போ அம்பர்லா, அம்பர்லா அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்பர்லான்னு நான் சொல்லும் போது எங்கேயாச்சும் எனக்கு ஏர் பிளாக்கேஜ் ஆகுதா? இல்லையே. அம்பர்லா அப்படின்னு நான் சொல்லும் போது எந்த இடத்துலையுமே எனக்கு ஏர் பிளாக்கேஜ் ஆகலை. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எலிஃபேண்ட், எலிஃபேண்ட் இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது எனக்கு எங்க இடத்துலையுமே ஏர் பிளாக்கேஜ் ஆகலை. காற்று என்னோட தொண்டையிலிருந்து வாய் வரைக்கும் ஃப்ரீயா வருது. அட் த சேம் டைம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து நான் சொல்றப்போ ஏர் பிளாக்கேஜ் ஆகும், ஏர் பிளாக்கேஜ் நடைபெறும். அண்ட் என்னோட மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டும். சம்டைம்ஸ் என்னோட நாக்கு மேல் உதடு கூட போய் ஒட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக், டாக் இதை நான் சொல்லும் போது கடைசியில் முடிக்கும் போது அந்த இக் அப்படின்ற ஒரு சவுண்ட் வருதுல்ல, அந்த சவுண்டு எனக்கு தொண்டையில ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன், ஏர் பிளாக்கேஜ் எல்லாம் நடைபெற்றுச்சுன்னா அப்போ அதை கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் கான்சனன்ட் லெட்டர்ஸ் மொத்தம் 21 இருக்குது. இந்த 21 கான்சனன்ட் லெட்டர்ஸ், வவ்வல் 5 லெட்டர்ஸ். இது எல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ABCD 26 ஆல்பபெட்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே? தட் இஸ் வெரி பேசிக். அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வவ்வல் லெட்டர்ஸ்னா இது இதெல்லாம், கான்சனன்ட் லெட்டர்ஸ்னா இது இதெல்லாம் அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ AEIOU இந்த வவ்வல் லெட்டர்ஸை தவிர மற்ற எல்லாமே கான்சனன்ட் லெட்டர்ஸ் தான். சரிங்களா? ஆல்ரைட். இதுல இப்போ நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல்ஸ்ன்றது என்னென்ன? அண்ட், த, இது எல்லாமே தான் ஆர்டிகல்ஸ். இப்போ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி அதை நான் முன்னாடியே பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லும் போது த அப்படின்ற ஆர்டிக்கலை நான் யூஸ் பண்ணணும். த, த இதை நம்ம தி அப்படின்னும் ப்ரொனவுன்சியேஷன்ல சொல்லுவாங்க. பட் நம்ம ஆஸ் யூஷுவல் பேசுறப்போ த புக், த நோட், த லேப்டாப் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த த அப்படின்ற ஆர்டிக்கல் எங்கெல்லாம் வரும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணி பேசணும்? ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், அது உங்களுடையது, அண்ட் ஆல்சோ அதை நீங்க முன்னாடியே பார்த்துருக்கீங்க, அதை பற்றின அறிவு உங்களுக்கு இருக்குது. இல்லை அந்த டாகோ, லேப்டாப்போ, ஒரு ஆப்பிளோ உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயம்.
அப்படின்னா நீங்க த அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதை நான் சொல்றப்ப எப்படி சொல்லணும்னா த ஸ்கூல். ஏன்னா அந்த ஸ்கூல் பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். அது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்கூலு, ஒரு இடம். அதே மாதிரி ஒரு புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் தாட்டி பார்க்கறேன்னு இல்லை. அதை நான் 2வது தாட்டி பார்க்குறேன். அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா த புக் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரிதான் பாலு, பைக்கு எல்லாமே. ஃபர்ஸ்ட் தாட்டி ஒரு விஷயத்த நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதை பத்தி சொல்றீங்கன்னா அப்படின்ற வார்த்தை வரும். அ புக், அ பைக், அ ஃபோன். சரிங்களா? அதுவே 2வது தாட்டி அதே விஷயத்த பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா த வரும். ஏன்னா 2வது தாட்டி சொல்லும்போது அந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். அட் த சேம் டைம் அது உங்களுக்கு நல்லா பரிச்சயமா இருக்கும். ஸோ அப்போ நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கலை யூஸ் பண்ணணும். அப்படின்ற ஆர்டிக்கல் எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்குது, இதுக்கு முன்னாடி அது எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ஆப்பிள் உங்ககிட்ட ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, ஆப்பிள் இதுதான் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஆப்பிள இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க. இப்பதான் இன்னொருத்தவங்க வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க. அப்படின்னா அது ஆப்பிள். அதுவே ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்ச ஒரு ஆப்பிள நீங்க எடுத்து சாப்பிடுறீங்கன்னா, அப்ப அது ஆப்பிள். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அத நம்ம ஆப்பிள். ஏதோ ஒரு ஆப்பிள். சரிங்களா? அதுவே இந்த ஆப்பிள் தான், அந்த ஆப்பிள் தான் குறிப்பிட்டு சொல்லும்போது ஆப்பிள். சரிங்களா? இப்போ அ, ஆன் 2 ஆர்டிகல் இருக்கு. இந்த வும் ஆனும் எங்க வரும்? வவ்வல் சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் வரும். கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? இப்ப வவ்வல் சவுண்ட வந்து நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஆப்பிள் அப்படின்னு சொல்றேன். ஆப்பிள்னு சொல்லும்போது அது ஆரம்பிக்கும் போதும் லெட்டர்ல தான் ஆரம்பிக்குது. சொல்றப்பயும் அது எனக்கு வவ்வல் சவுண்ட் தான் குடுக்குது. ஆப்பிள், அ. அப்ப அங்க கண்டிப்பா ஆன் தான் வரும். ஆனா இதுலயே ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், யூரோப்பியன் யூரோப்பியன் அப்படின்னு நான் சொல்றேன். யூரோப்பியன் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த லெட்டர் ஆரம்பிக்கிறது தான், யூரோப்பியன் தான். ஆனா சொல்றப்போ எனக்கு ஒய் சவுண்ட் வருது, யூரோப்பியன். ஸோ வவ்வல் லெட்டர்ல ஆரம்பிச்சாலும் நீங்க உச்சரிக்கும் போது உங்களுக்கு கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா அப்ப அங்க ஆன் வராது, தான் வரும். யூரோப்பியன், சாரி, யூரோப்பியன். சரிங்களா? அ யூரோப்பியன் அப்படின்னு தான் சொல்லணும். யூரோப்பியன் வராது. சரிங்களா? ஸோ இதுதான் இதுக்கு இருக்கிற வித்தியாசங்கள். ஓகே. நீங்க உடனே இல்ல வந்திருக்கு. வந்து வவ்வல் லெட்டர் தான். அப்ப அங்க தான் வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிப்போம். அது தவறு. இந்த விஷயங்கள்ல தான் நிறைய பேருக்கு மிஸ்டேக்ஸ் வரும். சரிங்களா? அதனால தான் இத திருப்பி திருப்பி சொல்றேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே. ஸோ யூரோப்பியன் நான் சொல்லும்போது அங்க எனக்கு லெட்டர்ல ஆரம்பிக்குது. வவ்வல் தான். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொல்லும்போது எனக்கு யூரோப்பியன் சவுண்ட் வருது. அப்ப அது கான்சனன்ட் சவுண்ட்ல முடியுது, ஆரம்பிக்குது. அப்ப அங்க வரும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஜினியர் இன்ஜினியர். இப்போ என்ஜினியர்னு நான் சொல்லும்போது அது சவுண்ட்ல ஆரம்பிக்குது. அப்ப அது வவ்வல் தான். ஓகே. பட் யூரோப்பியன் நான் சொல்லும்போது சவுண்ட்ல ஆரம்பிக்குது. அதனால அது கான்சனன்ட்ல வருது. சரிங்களா? சோ இப்படிதான் உச்சரித்து பார்த்து நம்ம வருமா, வருமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே. அதுவே ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் தாட்டி பார்க்குறீங்க, பேசுறீங்கன்னா வரும். அதுவே 2வது தாட்டி ஒரு விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க, அது எனக்கு முன்னாடியே தெரியும்னா அங்க வரும். ஓகே. இப்போ அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதாவது தி அதான் நம்ம சொல்லணும். நம்ம ஃபோனடிக்ஸ் வச்சு சொல்லணும்னா தீன்னு தான் சொல்லணும். பட் ஆஸ் யூசுவல் நம்ம எல்லாரும் பேசும்போது த புக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்படின்றது டெஃபினட் ஆர்டிகல். டெஃபினட் ஆர்டிகல். ஏன் டெஃபினட்னு நான் சொல்றேன்னா, அத நான் குறிப்பிட்டு ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். அது எதுக்காக நான் சொல்றேன்றது எனக்கு தெரியும். அப்படின்னா அது டெஃபினட் ஆர்டிகல். அந்த அந்த இடம், அந்த பொருள், அந்த கருத்து, அந்த நபர்.
த மேன், த விமன், த கேர்ள், த பாய்னா அந்த பாயை எனக்கு ஏற்கனவே தெரியும். அவனை பத்தி நான் 2வது தாட்டி யார்கிட்டயோ சொல்லும் போதுதான் நான் த அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். அதுவே நான் தாட்டி அந்த பாயை பத்தி பேசுறேன்னா அங்க எனக்கு தான் சொல்லணும். அ பாய் அப்படின்னு தான் நான் சொல்லணும். சரிங்களா? இததான் நம்ம டெஃபினட் ஆர்டிகல்னு சொல்றோம். த எங்கெல்லாம் வந்துச்சோ அங்க எல்லாமே டெஃபினட் ஆர்டிகல் தான். சரியா? அதுவே இன்டெஃபினட் ஆர்டிகல்னா என்னன்னா அவும் ஆனும் தான். as I said before, ஆன்ன்றது எங்க வரும்? வவல் சவுண்டுக்கு முன்னாடி வரும். எங்க வரும்? கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு புக்கு எங்க அம்மா வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி சொல்லணும்? அ புக், அ புக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். த புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்பதான் அந்த புக்கை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா அ புக் வரும். அதுவே 2வது தாட்டி எங்க அம்மா வாங்கிட்டு வந்த புக்கை நான் எடுத்து ரீட் பண்றேன் அப்படின்னா ஐ ரீட் த புக். ஐ ஐ ஆம் ரீடிங் த புக். ஐ ஆம் ரீடிங் த புக் அப்படின்னா நான் இந்த புக்கை தான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு புக்கை தான் நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப நான் த யூஸ் பண்ணுவேன். அதுவே ஃபர்ஸ்ட் தாட்டி ஒரு விஷயத்த நான் பாக்குறேன் பேசுறேன்னா அங்க வரும். சரிங்களா? ஆன் அப்படின்றது வவல் சவுண்டுக்கு முன்னாடி வரும். ஓகே, இப்போ he is an engineer. he is an engineerனா அவன் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நான் சொல்றேன். an அப்படின்ற வார்த்தை வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் வரும். இதுக்கு எந்த விதமான ஒரு வித்தியாசங்களோ இல்ல இந்த க்கும் தேக்கும் இருக்கிற மாதிரி எந்த வித்தியாசங்களோ இல்ல. சரிங்களா? ஆன்ன்றது ஒன்லி வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் வரும். இதுக்கு எந்த விதமான ஒரு லிமிட்டுமே இல்ல. எப்படி நான் சொல்றேன்னா இப்ப தக்கும் ஆக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் தாட்டி ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா வரும். செகண்ட் தாட்டினா த வரும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனைகளும் இந்த ஆனுக்கு இல்ல. ஆன்ன்றது கண்டிப்பா வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் வரும். சரிங்களா? அவ்வளவுதான். சோ இதுதான் டெஃபினட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இப்போ இதுல நீங்க தெளிவா இருக்கீங்க தானே? எனக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஆர்டிகல் த, அ, ஆன் இந்த 3த்த வச்சு நீங்க ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுங்க. ஃப்ரேம் பண்ணுங்க. த புக், த ஸ்கூல், த எர்த், த சன், த பைக். ஐ பாட் த பைக் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அந்த பைக்கை வாங்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுவே ஐ பாட் அ பைக் அப்படின்னா ஐ பாட் அ பைக் அப்படின்னா நான் ஒரு பைக்கை வாங்கியிருக்கேன். ஸோ அப்படின்ற வார்த்தைக்கு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு பைக்கு, ஏதோ ஒரு பைக்கு. அதுவே குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் தான் அதை போய் பார்த்து வாங்கினேன் அப்படின்னா த பைக். சரிங்களா? ஐ பாட் அ பைக்னா ஏதோ ஒரு பைக்குன்னு அர்த்தம். ஐ பாட் த பைக்னா அந்த பைக்கை தான், குறிப்பிட்டு அந்த பைக்கை தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் டெஃபினட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இதுல இப்ப எல்லாம் தெளிவுதானே? இப்ப அடுத்தது நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ரொம்ப ஈஸி தான். கவுண்டபிள்னா என்னன்னு சொல்லும் போதே அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்னேன்னா ஓ இதுதானா அப்படின்னு ஆயிடும். கவுண்டபிள்னா கை விட்டு எண்ணக்கூடியது. 1, 2, 3, 4 நம்ம எண்ணுவோம்ல, அதுதான். இப்ப நான் பொதுவா என்கிட்ட ஒரு புக் இருக்கு அப்படின்னா நான் எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் அ புக். ஐ ஹாவ் அ புக். என்கிட்ட ஒரு புக் இருக்கு. ஆனா அது என்ன புக்குன்னு எனக்கு தெரியல. தட் குட் பி அ நாவல். அது நாவல் புக்கா இருக்கலாம், இல்ல ஒரு காமிக் புக்கா இருக்கலாம், இல்ல ஒரு பைபிளா கூட இருக்கலாம். என்ன புக்கா வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் பொதுவா என்கிட்ட ஒரு புக் இருக்குன்றேன் அப்படின்னா அங்க ஐ ஹாவ் அ புக் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஒரு ஒரு என்கிட்ட ஒரு புக் இருக்கு அப்படின்னா நான் அ புக் அப்படின்னு சொல்லணும். அதுவே 3 புக் இருக்கு, 4 புக் இருக்குன்னா ஐ ஹேவ் 4 புக்ஸ். ஐ ஹேவ் 4 புக்ஸ். என்கிட்ட 4 புக் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சோ இந்த மாதிரி எண்ணக்கூடிய பெயர் சொல்களை சொல்லும் போது கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எண்ணலாமா இல்ல எண்ண முடியாதா? ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் நம்ம அவங்கள எண்ண முடியும். சோ ஐ saw many ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ பார்த்தேன். நிறையான்னு சொல்றாங்க ஆனா கவுண்டபிள்னு சொல்றாங்க, டவுட் வேணாம். ஸ்டூடெண்ட்ஸ நம்ம எண்ண முடியும். சரிங்களா? அதனாலதான் இதை நான் கவுண்டபிள் நவுன்னு சொல்றேன். இப்போ அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் கண்டிப்பா கவுண்டபிளுக்கு ஆப்போசிட் தான் அன்கவுண்டபிள். இப்ப அன்கவுண்டபிள்னா என்னது? கை விட்டு எண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் நான் அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், சால்ட், ஏர்,
இன்ஃபர்மேஷன், ரைஸ், மில்க், வாட்டர் இது எல்லாத்தையும் நம்ம கைவிட்டு எண்ணுவோமா? ஒரு ரைஸ் எனக்கு வேணும், ஒரு வாட்டர் எனக்கு வேணும், ஒரு மில்க் எனக்கு வேணும், ஒரு சுகர் எனக்கு வேணும், ஒரு ஏர் தான் வேணும், 2 ஏர் எனக்கு வேணாம். இப்படியா நம்ம சொல்லுவோம்? அம்மா கொஞ்சம் சாதம் வைம்மா. இத நம்ம எப்படி சொல்லுவோம்? அம்மா எனக்கு கொஞ்சம் சாதம் வைங்க. இத எப்படி சொல்லுவோம்? கிவ் மீ சம் ரைஸ். கிவ் மீ சம் ரைஸ் அம்மா. எனக்கு கொஞ்சம் ரைஸ் குடுங்க. சாதம் வேணும். சாதம் வைங்க. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பத்தி நம்ம பேசும்போது சம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஐ நீட் சம் வாட்டர்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். எனக்கு சிறிது தண்ணீர் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடேனா அவ டெய்லியும் மில்க் குடிப்பாள். இப்படிதானே நம்ம சொல்லணும். சுகர், கிவ் மீ சம் சுகர். எனக்கு கொஞ்சம் சுகர் கொடுங்க. ஆட் சம் சுகர். கொஞ்சம் சுகர் சேருங்க. சுகர் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னா சுகர் உடம்புக்கு நல்லது இல்ல. ஒரு சர்க்கரை வேண்டும், இரு சர்க்கரை வேண்டும்னா நம்ம சொல்லுவோம் இல்லல்ல. பொத்தாம் பொதுவா சுகரை நம்ம சுகர்ன்னு தான் சொல்லுவோம். கிவ் மீ சம் சுகர்னா எனக்கு கொஞ்சம் சுகர் வேணும் கொடுங்க. அதுவே there is no information about the event. இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுமே அன்கவுண்டபிள் நவுனு தான். ஏன்னா இன்ஃபர்மேஷன்றதே ஃபேக்ட் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கருத்து. ஸோ கும்பலான விஷயங்கள், கும்பலான ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்றோம். ஸோ தட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். சரிங்களா? அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். நவுனுன்றது பெயர் சொல். எந்த சொல்லுக்கு ஒரு நேம் இருக்குதோ அதை நம்ம நவுன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. புக்கு, லேப்டாப்பு, ஸ்கர்ட்டு, ஷர்ட்டு, பெட்டு, விண்டோ, மிரரு, பேகு இது எல்லாமே நவுன் தான். சரிங்களா? பெயர் சொல் எல்லாமே நவுன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தான் நான் இப்போ கவுண்டபிள் நவுன்னா என்ன, அன்கவுண்டபிள் நவுன்னா என்னன்னு சொன்னேன். ஸோ இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதுல டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கேளுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ வில் ரிட்ரீவ் இட். ஓகே, நான் அதை திருத்திக்கிறேன். Okay, and I hope this video is very useful for you. And in the video really useful இருந்துச்சுன்னா kindly share it with your friends. Subscribe our channel. Thank you.